வணக்கம். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா மேலே தளம் போட்டிருந்தோம். தளம் போட்ட ஒரு 2 நாளுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, சைடு பலகைலாம் பிரிச்சுட்டாங்க. ஸோ பிரித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 15 to 16 17 டேஸ் கழிச்சு என்ன பண்ணோம், இப்போது ஃபுல்லாக க்யூரிங் தண்ணி மேலே விட்டுட்டு இருந்தோம். ஸோ அதன் பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபுல்லாக பலகை பிரிச்சுட்டாங்க மேலே. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சீலிங்கில் பலகை பிரிச்சுட்டாங்க. ஸோ பலகை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணியிருந்தோன்னா, ஃபால் சீலிங் எஃபெக்ட் வரதுக்காக என்ன பண்ணியிருந்தேன், அது தெரியுது இல்லைங்களா, ஒரு மாதிரி காடி விட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்து அந்த நீட்டுக்கும் ஒரு காடி, ஒரு டிசைனும், நடுவில் ஒரு பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு காடி. அப்புறம் இங்கெல்லாம் லைட் உள்ள ஸ்பாட் லைட் மாதிரி வச்சுருக்கேன் ஒரு மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைட்டுங்களா, அதே மாதிரி இது எல் ஷேப்பில். ஸோ சீலிங் பிரித்து 15 to 70 டேஸ் கழிச்சு சீலிங் பிரித்தாச்சு. அண்ட் சீலிங் பிரித்த பிறகு நம்மளோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இது இன்னும் பூசு வேலை நடக்கலை. ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் 3 லைட் விட்டுருக்கோம் காடி எடுத்து. ஸோ ஒரு ஃபால் சீலிங் எஃபெக்ட் வரட்டும், பட் அது ஒரு ட்ரூ சீலிங்காக இருக்கட்டும், எதுக்கு ஃபால் சீலிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால இது ஒரு சும்மா ட்ரை பண்ண தானே. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே ஃபுல்லாகவே தளம் பிரித்தாச்சு. அந்த தளம் பிரித்த பிறகு இந்த நீட்டுக்கும் காடி மாதிரி விட்டுப்போம், ஒரு தெரியுதுன்னு நினைக்கலாம் கிளியராக. ஸோ இதுதான் இது பிரிக்கிறதுக்கே ஒரு 15 சதுரம் ஆச்சு ஆக்சுவலாக, படிக்கட்டு அதை கொண்டு. ஸோ அது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தட்டி விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெளியே அவுட்லெட்டில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 3 அடியை வளர்த்துருந்தேன். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் வச்சு நீட்டுக்குமே பண்ணியிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆக்சுவலாக நான் இங்கே கொஞ்சம் பிளான் பண்ண சொல்ல, ப்ரீ பிளான் பண்ண சொல்ல கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும். எங்கள் அனுபவம் இல்லாதனால இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜன்னலுக்கு மேலே இருக்கிற இடம். ஸோ நீட்டுக்கும் செவுறு வளர்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ட்ராப்ஸ் இறக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய. இப்போ என்ன ஆச்சு, ரீசெண்டாக மழை பெஞ்சதில் என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லாக ட்ராப்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இறக்கியிருக்காங்க இல்லையா ட்ராப்ஸு. ஸோ அந்த மாதிரி ட்ராப்ஸ் அந்த சைடில் இறக்கல. ஸோ அந்த சைடில் இறக்காததுனால என்ன ஆச்சுன்னா, மழை பெஞ்சால் உள்ளே சாரல் அடிக்குது. இந்த நீட்டுக்கும் ட்ராப்ஸ் இறக்கிருக்கணும். ஸோ நமக்கு அனுபவம் இல்லாததுனால அதில் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தால் பிளான் பண்ண சொல்ல எங்கெங்கே ட்ராப்ஸ் இறக்கணும் அப்படின்றதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.